எஸ்ராவின் புஸ்தகம். அதிகாரம் 1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறது வன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியருமன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்துக் கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினால் எடுக்கச் செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத்சாரிடத்தில் எண்ணிக் கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் தட்டுகள் 30, வெள்ளி தாளங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளி கிண்ணங்கள் 410, மற்ற பனிமுட்டுக்கள் 1000. பொன் வெள்ளி பனிமுட்டுகளெல்லாம் 5400. இவைகளையெல்லாம் சேஸ்பாத்சார் சிறையிருப்பு நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகையில், பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு வருகிற நாட்களிலே எஸ்ரா நெகேமியாவின் புத்தகங்களை தியானிக்க கர்த்தருக்குள் விரும்புகிறேன். ஆக எஸ்ரா நெகேமியா புஸ்தகம் யூத வரலாற்றிலே ஒரு மறுமலர்ச்சியின் காலம். ஓரளவிலே உலக பிரகாரமாக இனி இஸ்ரவேல் நாடு இல்லை, யூதேயா நாடு இல்லை என்கிற நிலைக்கு சென்றிருந்த அந்த யூத நாட்டை கடவுள் புதுப்பித்து அவர்கள் மூலமாக தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நூல்கள். ஆகவே உங்களோடு கூட நான் இதை தொடர்ந்து படிக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த புத்தகங்களை என்னோடு சேர்ந்து படிக்க கேட்டுக்கொள்ளுகிறேன். எஸ்ரா என்கிற பெயரின் பொருள் உதவி என்பதாகும். இந்த எஸ்ரா பாபிலோனிலே பிறந்து வளர்ந்தவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவனை குறித்து 7ஆம் அதிகாரத்தில் நாம் படிப்போம். கடவுள் தம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலரை அல்லது யூதரை திரும்பி கட்டுவதற்கு பயன்படுத்தின பல அம்சங்களை இந்த நூல்களிலே நாம் படிக்க போகிறோம். How did God build his own people and nation? வரலாற்று முக்கியமானது. அது மாத்திரமல்ல, வேதபூர்வமாக யூதர்களுடைய, அதாவது இதுக்கு போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சிறையிருப்புக்கு பிற்பட்ட யூத மக்களின் வரலாறும் அதன் முடிவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மேசியாவாக பிறப்பதும் அதன் பிறகு திருச்சபை உருவாகுவதும் ஒன்றோடொன்று இணைந்த வரலாற்று உண்மைகள். இன்றைக்கு
இந்த புத்தகத்துக்கான அறிமுகத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். வரலாற்று பின்னணியை மாத்திரம் படிக்க போகிறோம். அதாவது முதல் 4 வசனங்களை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த எஸ்ரா, ஒருவேளை நீங்க குறிப்பு எடுத்துக்கொண்டு வருவீர்களானால், எஸ்ரா முழு பழைய ஏற்பாட்டை தொகுத்தவன் என்கிற கனத்துக்குரியவன். முழு பழைய ஏற்பாட்டை, he was the editor of the whole of Old Testament. சிந்தனை பண்ணியிருக்கீங்களா? எவ்வளவு ஆச்சரியமான ஒரு உண்மை இல்லை? அவன் யூத நாட்டில் பிறக்கல, பாபிலோனிய சிறையிருப்பில் பிறந்த ஒரு ஆசாரியன் அல்லது லேவி குலத்தை சேர்ந்தவன். இஸ்ரவேல் தேவனுடைய மக்களாகிய யூத மக்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாக, இல்லையா? கொஞ்ச நேரம் யோசனை. இன்னைக்கு பழைய ஏற்பாடு நம்ம கரத்துல இருக்குதுங்கம்மா. அதை தொகுத்தவன் இந்த எஸ்ரா தான். ரைட் ஃப்ரம் த பிகினிங், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த புத்தகத்தை அவன் தொகுத்து இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய கரத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வாட் a job! குறிப்பாக வரலாற்று புத்தகத்தை அவன், அதாவது 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா ஆகிய புத்தகங்களை மிக மிக கவனமாக அதை பதிவு செய்தவன். ரொம்ப முக்கியமானது அது. வரலாறு மிக மிக முக்கியமானது. ஆக அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்ற ஒரு பாத்திரத்தை கடவுள் பாபிலோன் என்கிற சிறையிருப்பிலே உருவாக்க சித்தம் கொண்டார். பழைய ஏற்பாட்டில் பல புருஷர்களை நாம படித்துக் கொண்டிருக்கிறோம். we read about many characters. எத்தனையோ, தாவீது ராஜா தலைச்சிறந்த தேவனுடைய ஊழியக்காரன். மோசே எங்க பிறந்தான்? பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே எகிப்து நாட்டிலே பிறந்தவன் ஒரு ஒப்பற்ற தலைவனாக மாற்றப்படுகிறான். இங்கு எஸ்ரா அதே வண்ணமாக சிறையிருப்பிலே பிறந்து அந்த யூதம், அந்த யூத இனம் மறுமலர்ச்சி அடைய கடவுளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பற்ற மனிதன், a great leader. இப்ப நம்ம சொல்றோம், எத்தனையோ முறை சொல்றோம், என்ன சார் இங்க வந்து மாட்டிக்கணும் சார், என்ன சார் வாழ்க்கை. அதாவது ஆங்கிலத்துல we become negative. வாழ்க்கையில கஷ்டங்கள், பாடுகள், தோல்விகள் இவைகள் எல்லாம் வரும்போது, ஏன் தான் நம்ம பிறந்தோன்னு தெரியலையே, ஏன் தான் இங்க வாழ்றோன்னு புரியலையே அப்படின்னு யோசிக்கிறேன் இல்லைங்களா? நேற்று தினத்துல ஒரு சொற்றொடர் கேட்டேன். யார் மனிதன் தன்னுடைய தோல்விகளை சாதனைகளாக மாற்றுகிறவன் மனிதன். வேதத்திலிருந்து சொல்லுங்க. ஒரு உலக மனிதன் சொல்லி கொண்டு ஒரு கவிதையை குறித்து படித்துக் கொண்டிருந்த போது இந்த கருத்தை சொல்ற. The man who triumphed from the trials is a man. வாழ்க்கையின் தோல்விகள், போராட்டங்களில் இருந்து வெற்றி படைக்கிறான் பாருங்க, அவனா மனிதன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரா? இந்த உலகம், கடவுளை அறியாத உலகம், கடவுளை பரியாசம் பண்ணுகிற உலகம், உங்களிலும் என்னிலும் தோல்விகள் வெற்றிகளாக மாற்றப்படுகிறத பார்க்கிறாங்களா? ஆக நிறைய படிப்போம் நம்ம எஸ்ராவை பற்றி. ஆக எஸ்ரா என்றால் உதவி, உதவியாளன். எஸ்ரா யாருக்கு உதவியாளன்? தேவனுக்கு உதவியாளன். He was an instrument in the hands of mighty God. He was an instrument to bring about the reformation in Israel. யூத மக்கள் மத்தியிலே ஒரு மாபெரும் மறுமலர்ச்சி உருவாவதற்கு அவன் உதவியாளனாக இருந்தான். எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு அவன் ஒரு உதவியாளனாக இருந்தான். யூதர்களின் மாபெரும் செல்வமாகிய வேதம், இல்லைங்களா? The greatest wealth of the Jewish nation is the scriptures. அந்த வேதத்தை பாதுகாப்பதிலே, உருவாக்குவதிலே உதவியாளனாக இருந்தான். நீங்க என்னவாக இருக்கிறீங்க? நீங்க யாருக்கு உதவியாளனாக இருக்கிறீங்க? இந்த பேரிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். Am I an helper to my fellow believer? என்னுடைய உடன் விசுவாசிக்கு நான் உதவியாளனாக இருக்கிறேனா? கடவுள் என்னை வைத்திருக்கிற குடும்பத்திலே நான் உதவியாளனாக இருக்கிறேனா? கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற திருச்சபையிலே நான் உதவியாளனாக இருக்கிறேனா? கடவுள் என்னை இருக்க செய்திருக்கின்ற சமுதாயத்திலே மக்கள் கடவுளை அறியும்படி நான் உதவியாளனாக இருக்கிறேனா? Am I an helper? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். இதெல்லாம் நம்ம ரொம்ப எளிமையில மறந்துடுறோம். 9ஆம் வசனம் படி. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரன் ஆகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இந்த வசனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உலகத்தின் முதல் குடும்பம், உலகத்திலேயே முதல் சகோதரர்கள். அதை படிக்க நம்ம வரல, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுங்க. இந்த சகோதரன் சொல்றான், காயினே, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. இதுதாங்க காயின் வம்சம்.
இப்படிப்பட்ட காயின்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே நீங்களும் நானும் எஸ்ராக்களாக இருக்க கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறார். இது புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, தொடர்ந்து புரியுறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது ஒன்றும் புரியல சார் எனக்கு. we live in a world of hostility, பகை, வெறுப்பு, எரிச்சல், பழிவாங்கும் சிந்தை, படுகொலை செய்யும் ஒரு சமுதாயம். இதை நான் சொல்லி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் நம்ம சுத்தி சுத்தி பார்த்து கொண்டு, இப்படிப்பட்ட பாவத்தினாலே சீரழிந்து கொண்டிருக்கிற உலகத்திலே கடவுள் உங்களையும் என்னையும் எஸ்ராக்களாக, உதவி ஆளராக, நான் முன்ன சொல்லியிருக்கிறேன், கேட்டலிஸ்ட்னு வாங்க. ஒரு ரசாயன சோதனையில அந்த கேட்டலிஸ்ட் அது எந்த பங்கு ஏற்படாது. ஆனா அந்த ரசாயன மாற்றம் நிகழ்வதற்கு அது மிக மிக தூண்டியாக செயல்படும். சரியான தமிழ் கிடைக்கல. கிரியா ஊக்கி. தேங்க்யூ. இட் இஸ் a wonderful example. In a chemical reaction, the catalyst plays a vital role in bringing about the transformation. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு இந்த கேள்வி, நான் ஏன் தான் அந்த உலகத்தில் இருக்கிறேன்னு தெரியல, நான் என்னதான் செஞ்சுருக்கிறேன் தெரியலையேன்னு கேட்டுக்கிறாங்க. கடவுள் சொல்றாரு, நீ ஒரு உதவியாளனா இருப்பா, நீ சாதனையாளனா இல்லப்பா. எஸ்ரா இங்க ராஜா கிடையாதுங்க. எஸ்ரா பிரதான ஆசாரியன் கிடையாது. எஸ்ரா செருபாபேலை போல யூத மக்களுடைய தலைவன் கிடையாது. ஒன்னும் கிடையாது. he never held any office. எஸ்ராக்கு யாரு எந்த பதவியும் கொடுக்கவில்லை. இதுக்கு மேல என்ன விளக்கணும்ன்றீங்க நீங்க? என்ன விளக்கணும் உங்களுக்கு? அவனுக்கு எந்த பதவியும் யாரும் கொடுக்கல. he never even grabbed any office for him. அவன் அதாவது தரியு ராஜாவை பின்னால படிப்போம். ராஜாவே அவனை ஆசாரியனை நியமித்து அனுப்புகிறான். ஆனா அவன் எருசலேமுக்கு வந்த போது எந்த பதவியும் அவன் நாடி தேடவில்லை. his calling, பாத்தீங்களா? he was faithful to his calling. கடவுள் அவனுக்கு கொடுத்த அழைப்புக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். கடவுள் என்னப்பா அவனை அழைத்தாரு? எஸ்ராவா நீ இருப்பா. நீ எப்படி இருக்கணும்பா? I want you to be எஸ்ரா. நீ எஸ்ராவா இரு, அது ஒழுங்கா செய்ப்பாத. இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை என்னையும் பார்த்து, நான் உன்னை இதுக்காக அழைத்தனம்மா, இந்த குடும்பத்துல, இந்த சமுதாயத்துல, இந்த அலுவலகத்துல என்னுடைய பிள்ளையாக, என்னுடைய சாட்சியாக நீ இருக்கணும்னு உன்னை நான் அழைத்தன. நீ அப்படி இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்டா, இந்த காயினை போல பதில் சொல்வீங்களா? இன்னும் பதில் வச்சுன்னு இருக்கு. இந்த காயின் சொன்னா பாருங்க, அதாவது ஆங்கிலத்துல கோல்டு பிளட்டட் மர்டர்னு சொல்லுவாங்க. காயின் எந்த விதமான பதட்டமின்றி தன்னுடைய சகோதரனை கொலை செய்து விட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான். காயின்களால் உருவாக்கப்பட்ட இந்த சமுதாயத்திலே நாம் எஸ்ராக்களாக வாழும்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய படியான ஒரு பெயரை, எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி இருக்குது பாருங்க. இன்னும் நம்ம புத்தகத்துக்குள்ளேயே போகல இல்லைங்களா? ஆக எனக்கு அருமையானவர்களே, கடவுள் தமது ரட்சிப்பை உருவாக்குகிறார். சரிங்களா? இந்த முதல் 4 வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற முக்கியமான பாடங்களை நான் குறிப்புகளாக சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னதாக 3 கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? உங்களை பார்த்து நீங்க அந்த கேள்வி கேட்டிருக்கீங்களான்னு பாத்துங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த உலகத்தை ஆளுவது யார்? நிச்சயமா உங்களுக்கு பதில் தெரியுமா? Do you know the answer? அதை சற்று மாற்றி சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையை ஆளுவது யார்? சரியா பதில் புரிஞ்சிச்சா? சொல்ல முடியுமா உங்களால? 2, நான் யார்? Who am I? நான் யார்? உங்களுக்கு பதில் தெரியுமா? 3வது, எதற்காக நான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கேன்? இந்த 3 கேள்விகளுக்கு இந்த 4 வசனங்களிலே கோரேஸ் என்கிற ராஜா பதில் சொல்லுகிறான். என்ன அற்புதமான ஒரு உண்மை! அவன் யூதன் கிடையாது, அவனுக்கு வேதம் தெரியாது. நல்லா விளங்குச்சிக்கலாமா? அவன் யூதன் கிடையாது, அவன் விருத்த சேதனம் இல்லாத புற ஜாதியை சேர்ந்தவன். அவனுக்கு வேதம் கிடையாது. அவன் முழுக்க ஒரு ராஜா. அவன் சொல்றான், என்ன அழகா சொல்றான் பாருங்க. 2ஆம் வசனத்துல, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி. அதாவது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரே ஆளுகிறார். யார் ஆளுகிறார்? கோரேஸ் ராஜாவாகிய நான் அல்ல, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, மகா சக்கரவர்த்தி அவன். சைரஸ் தி கிரேட். நிறைய சைரஸ் இருந்தாங்க வரலாற்றுல.
ஒரு சைரஸ் இல்லைங்க. சரிங்களா? அதெல்லாம் தெரியணும், வரலாறு தெரியணும், படிங்க, லைப்ரரியில படிங்க, வாங்க, என்கிட்ட நிறைய புத்தகம் இருக்குது, you can come and read. He was known as the Cyrus the Great. மகா அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி அவன் சொல்றான், இந்த உலகத்தை ஆளுகிறவர் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். நீங்க சொல்லிட்டீங்களா வாயை திறந்து? என்னைக்காச்சும் சொல்லியிருக்கீங்களா? உங்களுடைய தாழ்விலே, உங்களுடைய நெருக்கத்திலே, உங்களுடைய வேதனையிலே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே பரலோகத்தின் தேவனானவர் ஆளுகிறார் சொன்னீங்களா? அப்படி சொல்வதற்காக தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். Who is in control? மிகப்பெரிய கேள்வி. உங்க வாழ்க்கையில எதிர்பாராத சம்பவங்கள் நிகழும் போது, எதிர்பாராத அழிவுகள் வரும்போது, எதிர்பாராத நிலைக்குள்ளாக நீங்கள் தள்ளப்படும் போது ஆளுகிறவர் யார்? ஆக அந்த கேள்விக்கு பதில் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு முடிவு பண்ணிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை ஆளுவது யார்? ஆக ஒரு வியாக்கியானை அழகாக சொல்லுகிறார். வேதத்துல எசரா என்கிற தேவனுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய தேவ மனிதன் இதை எழுதினபடியினாலே, தேவனுடைய ஊழியக்காரனாக தேவனுடைய ஆளுகையையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் அறிந்தவனாக இந்த வார்த்தைகள் அவனை எழுதுகிறான். ஆனா யோசனை பண்ணி பாருங்க, அன்றைக்கு அவன் வாழ்ந்த பாபிலோனிய சாம்ராஜ்யமானாலும் சரி, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமானாலும், அதனுடைய பிரபுக்கள் ஆனாலும் சரி, அதனுடைய ராஜக்கள் ஆனாலும் சரி, அத்தனை பேருக்கும் did they had this conviction that it is God who reigns? கடவுள் ஆளுகிறார் என்கிற அறிவு அத்தனை பேருக்கு இருந்திருக்குமா? இல்ல, இன்றைக்கே இல்ல. அதனாலதான் சொல்றேன், கடவுளை அறியாத உலகம், கடவுளை அங்கீகரிக்காத சமுதாயம், கடவுளுக்கு பயப்படாத மக்கள், கடவுளை பரியாசம் பண்ணி துணிக்கிற துணிகரமான ஒரு விபச்சார சந்ததி, that is the right word, adulterous generation. அப்படிப்பட்ட சந்ததியிலே தேவன் உங்களையும் என்னையும் கடவுள் ஆளுகிறார் என்று, அதுதான் முதல் பாடங்க. இரண்டாவது பாடம், இந்த வரலாறு சரிங்களாமா, இந்த வரலாறு தானாக இயங்கிக் கொண்டிருப்பதல்ல. History is controlled and guided by a holy God. முழு வரலாறும் பரிசுத்தமும் நீதியும் ஞானமும் அன்பும் உள்ள கடவுளினாலே வழி நடத்தப்படுகிறது. God has a definite plan. கடவுள் ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வரலாற்றிலே, மனித வாழ்க்கையிலே. அதுல உங்களுக்கு உறுதி இருக்குதுங்களா? நான் சொன்னேன் 2 வாரத்துக்கு முன்னதாக, கர்நாடகாவில் என்னுடைய அக்கா மகன் ஒரு ஊழியக்காரனா இருக்காரு. அவர் இந்த பிஜேபி ஆட்சி வந்த உடனே எனக்கு இமெயில் அனுப்புறார், மாமா எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, இந்த கர்நாடகாவில் பிஜேபியின் ஆட்சி வந்திருக்குது, அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவ சபைகளுக்கு எதிராக, கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு எதிராக கடுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இப்ப நமக்குள்ள ஒரு பயம் வருது. நான் பயம் தப்புன்னு சொல்லல, ஆனா பயத்தினாலே நாம் செயலை இழந்து விடக்கூடாது. we should not be paralyzed by fear. ஏன்? கடவுள் ஆளுகிறார். அந்த கடவுள் தான் ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு பிஜேபி ஆட்சியை வைத்திருக்கிறார். கடவுள் தான் ரஷ்யாவிலே ஒரு நோக்கத்தோடு கூட 1917ஆம் ஆண்டு ரெவல்யூஷன், சிவப்பு புரட்சி என்கிற அடிப்படையிலே கம்யூனிஸ்ட் ஆட்சியை கொண்டு வந்தார். கடவுள் தான் 1949ஆம் ஆண்டு சீனாவிலே மாசே துங்கனுடைய புரட்சி, மக்கள் புரட்சி என்கிற நிலையிலே கம்யூனிசத்தை கொண்டு வந்தார். கடவுள்தான், கடவுள்தான், கடவுள்தான். இது தன்னால வந்துடலங்க. இதுல நிறைய பேருக்கு குழப்பம். கடவுளை அறியாதவங்களுக்கு குழப்பம் இருக்குதுன்னா அது வேற விஷயங்க. ஆனா கடவுளை அறிந்தோம் நம்ம சொல்ற பாருங்க, இவ்வளவு பெரிய வேதம் கையில வச்சுக்கிட்டு ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல சார்ன்றாங்க. ஏன் தெரியுமா அப்படி சொல்றாங்க? அவங்களுடைய சித்தமும் அவங்களுடைய விருப்பமும் நடக்கலன்ற காரணத்தினால கடவுள் ஆளுகை செய்யலன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. இங்க எசராக்கோ அவனுக்குன்னு ஒரு சுய திட்டம் இல்லை, சுய விருப்பம் இல்லை, சுய ஆசை இல்லை. கடவுளுடைய திட்டம் அவனுடைய விருப்பம், கடவுளுடைய நோக்கம் அவனுடைய வாழ்க்கை. அப்புறம் என்னத்துக்கு கவலை? கடவுள் ஆளுகிறார். மூன்றாவது, சார் கடவுள் இப்படிப்பட்ட புற இனத்தவர் மத்தியில கிரியை செய்யறாரா சார்? அது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை, இன்னைக்கும் பிரச்சனை. அதனாலதான் நம்ம ஜெபம் பண்றது இல்ல. நம்ம சின்சியரா சொல்றேன், திருப்பி நான் உங்களை கேட்கிற கேள்வி, நீங்க சின்சியரா ஜெபம் பண்றீங்களா? பிரதமர் மன்மோகன் சிங்காக அவர் கடவுளுடைய சித்தத்தை செய்யணும்னு ஜெபம் பண்றீங்களா? சார்
மன்மோகன் சிங்கும் கடவுளுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க ஏன் சார் குழப்பி நிக்கிறீங்க? ஏன் சார் இங்கெல்லாம் அரசியல் பேசி நிக்கிறீங்க? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க சார், ஆறுதலா நல்ல வார்த்தை, கடவுள் ஆசீர்வதிக்கிறார், நாங்க ஏஞ்சி வீட்டுக்கு போறோம். சீக்கிரமா சொல்லி முடிங்க சார், கடவுள் ஆசீர்வதிக்கிறார் சகோதரன், நாங்க வீட்டுக்கு போறோம் சார். நாங்க அதான் சார் வேணும் எங்களுக்கு. கடவுள் ஆண்டான்னா ஆளனா we are not bothered about anything and anybody else. பாத்தீங்களா? சுயம் எல்லாம் நான் இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் வாழணும், அவ்வளவுதான். மீதி பேர்லாம் அம்போன்னு போகணும். இதுக்கு பேரு கடவுள் ஆசீர்வாதமா? ஏன்பா நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், மீதி பேர்லாம் அம்போன்னு போகணும். இப்படிதான் சொல்லிக்கிறாரா கடவுளை? கடவுள் ஆளுகிறார். அதாவது என்ன சொல்ல விரும்புகிறேன், நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பாராத வகையிலே, எதிர்பாராத மனிதர்கள் கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்பாங்க. அதான் அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற மூன்றாவது படிப்பினை. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையினுடைய உதவிக்காரர் திரு சிமியன் இன்னைக்கு வரல, அவர் கோடம்பாக்கத்துல செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு அரசு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. ஒரு சில இடத்துல சாட்சி சொல்லி இருக்கிறார். நான் உங்களுக்கு திரும்பி நினைவுபடுத்துறேன். அந்த நேரத்தில் தலைமை ஆசிரியாய் பணியாற்றின அம்மையார் இங்க அமர்ந்திருக்கிறாங்க. இந்த சிமியோன் பிரதர் சொன்னாரு, நான் ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்க மாட்டேன், ஒரு பைசா நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், நான் கடவுள் எனக்கு இந்த வேலையை தருவார். கடவுள் எப்படி தெரியுமா வேலை கொடுத்தார் அவருக்கு? அவருடைய மனு, அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் செக்ரட்டேரியட்ல செக்ரட்டரி கிட்ட இருக்குது. அது அமைச்சருடைய ஒப்புதலுக்கு காத்து கொண்டு இருக்குது. அன்றைக்கு நடந்து கொண்டிருந்த திமுக ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. ஒரு என்ன சார் இதுக்கு அதுக்கு என்ன சார் என்னமோ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, காக்கா உட்கார பணமனை விழுந்ததுன்னு ஒரு பழமொழி. அப்படின்னு நம்ம யோசிப்போம். அவர் சொல்லுவார், ஆட்சி கலைக்கப்பட்டது. அடுத்த நாள் கவர்னருடைய ஆட்சியில் அவருக்கு அவருடைய வேலை உறுதி செய்யப்பட்டது. 11 ஆண்டுகளாக தன்னுடைய வேலைக்காக ஜெபித்து ஒரு வைராக்கியம் உள்ள விசுவாசியாக, நான் ஒரு பைசா லஞ்சம் கொடுக்க மாட்டேன். அது மாதிரி நீங்க சாட்சி சொல்ல முடியுமா? ஏன் சாட்சி சொல்லலை? உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த அதிகாரி என்ன சார் செய்வான், இந்த முதலாளி எப்படிங்க எனக்கு உதவி செய்வான், இவங்கிட்ட இந்த பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வருமா? கோரேஸ் மேதிய பர்ஷிய சாம்ராஜ்யத்தின் ராஜா, ஜாதிகளை அழிக்கிறவன், சாம்ராஜ்யத்தை கட்டுகிறவன். அவன் என்ன சொல்றான், இஸ்ரவேல் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும், இஸ்ரவேல் நாடு கட்டப்பட வேண்டும். பார்த்தீங்களா? அழிக்கிறவன் இடத்திலிருந்து வாழ்வு அருளப்படுகிறது. கடவுள் மனிதனிலே செயல்படுகின்றார். நான்காவது உண்மை, கோரேஸ் ராஜா சொல்லுகிறான், நான் ஏன் ராஜாவாக்கப்பட்டேன்? அதுக்கு விளக்கம் கொடுக்கிறான். என்ன சொல்றான் பாருங்க, 3ஆம் வசனம். ஆமா, 2ஆம் வசனத்தின் முடிவிலும் கூட, யூதேயாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை. சாம்ராஜ்யத்தை ஜெயிப்பது, பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை பிடிப்பது, இது இல்லப்பா கடவுள் என்னை ராஜாவாக்கின நோக்கம். என்னை ராஜாவாக்கின நோக்கம், என்னை சக்கரவர்த்தி ஆக்கின நோக்கம், எருசலேமில் உள்ள அவருடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும். அவனுக்கு இருந்த ஒரு தெளிவு கூட இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இல்லையே என்றுதான் வசனமான காரியம். கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஆலயத்தை கட்டுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? எவ்வளவு பெரிய படுதோல்வி இல்லை. எனக்கு அருமையானவர்களே, கடவுள் சர்வ ஏகாதி புத்தியம் உள்ளவராக ஆளுகிறார். சரிங்க, இந்த 4 வசனங்களிலே நீங்க நிறைய வரலாற்றை படிக்க முடியவில்லை இல்லையா? ஆனா அந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய 1ஆம் வார்த்தை எப்படிங்க தொடங்குது? படிங்க. 1ஆம் வார்த்தை, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன. பார்த்தீங்களா? ஆக கடவுள் கூறின தீர்க்க தரிசனங்கள் வரலாறுகளாக மாறுகின்றன. The prophecies becomes history. ஆகியனால்தான் கடவுள் இந்த உலகத்தை ஆளுகிறார். என்ன அழகா போட்டிருக்குது. அங்க எரேமியா எங்க சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுங்களா? எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. எரேமியா 25:12. 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தையருடைய தேசத்தினிடத்திலும் ஆக்குவேன். யூதேயா பாபிலோன் ராஜாக்களினாலே சிறைப்பிடிக்கப்பட்டது. யூதேயா பாபிலோன் அரசராலே அழிக்கப்பட்டது. யூத மக்கள் பாபிலோன் அரசர்களாலே சிறைப்பிடிக்கப்பட்டு 3 முறை, கிமு 605, கிமு 597, கிமு 587, 3 முறை அவர்கள் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக செல்லப்பட்டனர். இப்படி யூதேயாவை அழித்த பாபிலோனை நான் அழிப்பேன்.
அவருடைய அக்கிரமத்தை நான் விசாரிப்பேன். ஏன்? அவர் நீதியுள்ள கர்த்தர். இந்த உலகத்தை ஆளுகிறவன் நேபுகாத்நேச்சார் அல்ல, நான். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆளுகிறார். நான் சொல்றேன், எனக்கு அருமையான விசுவாசிகள் சொல்றாங்கம்மா, நமக்கு புரியவே இல்லை. பாருங்க, கடவுளுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உலகத்திலே வாழ்கிற எனக்கும் கடவுளுடைய ஆளுகைக்கும் என்ன சம்பந்தம்? We don't relate rightly or scripturally. We don't think scripturally. வேதபூர்வமாக சிந்திப்பது கிடையாது, வேதபூர்வமாக சூழ்நிலைகளை புரிந்து கொள்வது கிடையாது, கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ்க்கையை புரிந்து கொள்வது கிடையாது. இப்படி புரிந்து கொள்ளாம, ஐயா ஒன்னும் புரியலைங்கயா, ஏன்னா அப்படி நடக்குதுன்னு தெரியலங்கயா, இப்படியே ஒப்பாரி வச்சுனே முடிச்சிடுறாங்க வாழ்க்கை. வெரி சேட். தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். அடுத்த வசனம். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் தாம்பலிலும் பார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட ஆக மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் படையெடுப்பு பாபிலோனுக்கு வருவதற்கு முன்னதாக, அதாங்க சரியான, அங்க போட்டுக்கொள்ளுங்க ஓரமா. அதே தானியேல் இல்லைங்களா, 5ஆம் அதிகாரம் திருப்புங்க. தானியேல் 5, அதாவது தானியேல் 9ல இது வந்தாலும் அது நடந்த காலம் முன்னாலங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தின் கடைசியில தானியேல் 5:26 நேபுகாத்நேச்சார் மகன் பெல்சாத்சார் பாபிலோனிய அரண்மனையிலே தன்னுடைய பிரபுக்களோடு 1000 பேருக்கான பிரபுக்களோடு ஒரு பெரிய விருந்து உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த விருந்திலே எருசலேமிலிருந்து தேவ ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பரிசுத்த பொற்கலசங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பரிமாறுகிறான். இதெல்லாம் இப்ப டைம் இல்லைங்க, இதெல்லாம் படிச்சுட்டு அடுத்த வாரம் வா. அப்பொழுது அந்த சுவரிலே ஒரு விரல் தோன்றி எழுகிறது, மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின். அப்படியே ஸ்தம்பித்து போயிடுது. அப்படியே அந்த கொண்டாட்டம், விழா, களியாட்டம், வெறியாட்டம் எல்லாம் அப்படியே நின்று அந்த எழுத்துக்கு தான் விளக்கு கொடுக்கிறார். படிங்க. மெனே என்பதற்கு உன் ராஜ்யத்தை மட்டிட்டு முடிவு. பெல்சாத்சாரே, தானியேல் சொல்றான், பெல்சாத்சாரே உன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாயிற்று. தெக்கேல், நீ கடவுளுடைய நீதியின் முன்பாக நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய். பிரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் என்று அர்த்தமாம். 29 படிங்க. அப்பொழுது பெல்சாத்சார் ரத்தாம்பரத்தையும் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும் அவன் 3ஆம் அதிகாரியாக கட்டளையிட்டான். 30 அன்று ராத்திரியிலே கல்தேயின் ராஜாவாய் கொலை செய்யப்பட்டான். 31 மேதியனாகிய தரியு தன்னுடைய 62ஆம் வயதில். அந்த தரியு தான் கோரேஸ். அப்படியே யோசனை பண்ண, டிராமாட்டிக் வே God changes the world affairs சொல்லுவாங்க. ஓவர் எ நைட்னு சொல்லுவாங்க. இதுக்குதான் இந்த அடிப்படையை வைத்துதான் அந்த சொற்றொடரே உருவாச்சுங்க. God can change things over a night. இதெல்லாம் வரலாற்று ரொம்ப அழகான ஒரு வரலாறுங்க. இந்த கோரேஸ் ராஜா, தரியு கோரேஸ் என்பது 2 ஒண்ணுங்க. ஏன்னா அதுக்கு இன்னொரு விளக்கம் அடுத்த கூட்டத்தில் நான் அடுத்த செய்தியில கொடுக்கிறேன். பாபிலோனுக்குள்ளே சென்று கொண்டிருந்த யூப்ரட்டிஸ், இன்றைக்கு ஈராக் நகரம் சொல்றேன், அதான் பாபிலோன். அந்த யூப்ரட்டிஸ் நதியை திருப்பிடுறானுங்க. திருப்பிட்டு அந்த நதி கரைக்குள்ளாகவே மேதிய பெர்சிய படைகள் உள்ளே சென்று அரண்மனையை முற்றுகையிட்டு தானியேல் பேசிக் கொண்டிருக்கிறான். அரண்மனை உள்ள வந்துட்டாங்க பெர்சிய போர் வீரர்கள். அதான் உண்மை நிகழ்ச்சி. அன்று ராத்திரியிலே பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான், தரியு ராஜாவாக்கப்பட்டான். தானியேல் தரியுனுடைய பிரதான மந்திரியாக நியமிக்கப்படுகிறான். எப்படி சார் இது நடந்தது? தானியேல் எரேமியாவின் வார்த்தையை கணக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். பிரேயர் சேஞ்சஸ் திங்ஸ் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில மாறி இருக்குதா? எந்த ஆட்சியும் மாற முடியுங்க. ரஷ்யாவில் இருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி மாறலையா? சீனாவில் இருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி மாறாதா? இல்ல பாகிஸ்தான்ல இருக்கிற சர்வாதிகாரி ஆட்சி மாறாதுங்களா? எது மாறாதுன்றீங்க? கடவுளுடைய திட்டத்தின்படி சகலமும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. கடவுள் ஆளுகிறார் என்கிற உண்மை உங்களையும் என்னையும் ஜெபிக்க தூண்ட வேண்டும். தானியேலை போல
ஜெபிக்கிறவர்களாக. A great prophet and a great king were united to bring about the plan of God. எஸ்ராவின் 1ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள எருசலேம் ஆலயம் கட்டப்பட வேண்டுமானால் தானியேல் என்கிற தீர்க்கதரிசி ஜெபிக்கிறவனாக, அதுக்கெல்லாம் நிறைய நம்ம அடுத்த வாரம் படிப்போம், நிறைய உண்மைகளை படிப்போம். அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனை கடவுள் எழுப்புகின்றார் பாபிலோனிலே. இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் அழிந்து மேதிய பெர்சியா சாம்ராஜ்யம் உருவாகும்படி கோரேசை கடவுள் அழைக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் படிச்சுட்டு வாங்க. கோரேசை 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவனுடைய பெயர் முன் அறிவிக்கப்பட்டு பெர்சியாவிலே அவன் பிறந்து அவன் பாபிலோனியாவை அழித்து அவன் ஆட்சி பீடத்தை கிமு 539ஆம் ஆண்டு பெறுகிறான். 38ஆம் ஆண்டு இந்த 3-4 வசனத்திலே காணப்படுகின்ற கட்டளையை அறிவிக்கிறான். 2 முதல் 4 வசனத்திலே வருகிற the edict of Cyrus, கோரேஸ் மகாராஜாவினுடைய கட்டளை. என்ன பரபரப்பான ஒரு வரலாற்றை தேவன் இந்த சமூகத்திலே இந்த சமயத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். கடவுள் ஆளுகிறார். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். இந்த காலை வேளையிலே என் வாழ்க்கையை ஆண்டு நடத்துவது யார்? உங்களுக்கு நிச்சயமான பதில் உண்டா? ஏன் உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி, அதிருப்தி, முறுமுறுப்பு, நம்பிக்கையற்ற ஒரு நிலை, ஹோப்லெஸ் கண்டிஷன்? சூழ்நிலை மாறலாம், எதிர்பாராத சம்பவங்கள் வரலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை சார்ந்ததல்ல, இந்த உலகத்தை ஆளுகிற ஏக சக்கராதிபதியை சார்ந்தது. பவுல் அதை சொல்லுகிறார், நித்தியானந்த கர்த்தர். என்னுடைய வாழ்க்கை வல்லமையுள்ள ஆண்டவரின் கரத்தில் இருக்கிறது, அவர் ஆளுகிறார். ஆகவே நான் கலங்க வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை. இந்த காலை வேளையிலே உங்களுடைய மனம் கடவுளின் ஆளுகையினாலே அமைதியையும் நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் தானியேலை போல ஒரு வீர விசுவாசத்தையும் கொண்டிருக்கிறதா? பெல்சாத்சாரே, நீர் குறைய காணப்பட்டு உன்னுடைய ராஜ்யம் பிரிக்கப்படும். You will be judged by a holy God. அப்படிப்பட்ட விசுவாச தைரியத்தோடு நான் வாழ்கிறேனா? நான் யார்? கடவுளுடைய திட்டத்தை உருவாக்குவதிலே, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே, கடவுளுடைய சித்தத்தை செய்வதிலே நான் எஸ்ராவை போல ஒரு உதவியாளன். I am an helper to build the kingdom of God. இந்த தெளிவோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நான் ஏன் இந்த உலகத்திலே வாழ்கிறேன்? ஆலயத்தை கட்டும்படி. இதை தவிர வேறொரு நோக்கம் ஒரு விசுவாசிக்கு இருக்க முடியாது. இதை தவிர வேறொரு லட்சியம் திருச்சபைக்கு இருக்க முடியாது. திருச்சபை இந்த உலகத்திலே இருப்பது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. நீங்களும் நானும் எதை கட்டி கொண்டிருக்கிறோம்? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். நீர் மகிமையின் தேவனானவர், சர்வ ஆளுகை உடையவர். பூமியின் ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் உம்முடைய வார்த்தையினாலே நீர் ஆளுகிறவராக இருக்கிறீர். தேவரே, இதை உணர்ந்தவர்களாக உலகத்திலே உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட, சுவிசேஷத்தை அறிவிப்பதினாலே உம்முடைய திருச்சபை கட்டப்பட தேவரீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த உன்னத நோக்கத்தை நிறைவேற்ற எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். இந்த உலகத்துக்காக அல்ல, அழிந்து போகிற இந்த உலகத்தின் மேன்மைகளுக்காக அல்ல, அழியாத நித்திய சுதந்திரத்துக்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். அப்படிப்பட்ட தெளிவோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.